ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பைக் ஜோக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா R15. இந்த R15 ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டுங்க. என்னென்னா வண்டி எப்போவே நல்லாயிருக்கும், நல்லாவே ஓடும், நல்லா பிக்கப் எல்லாமே பக்காவாக இருக்கும். பட் ஆனால் வந்து காலையில் எடுக்கும்போது மட்டும் வண்டி அடைக்குதான், ஒரு மாதிரி போதன்னு போகுது, வண்டியை மிஸ்ஃபயர் ஆகிற மாதிரி போகுதுன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்துட்டோம், இஓடி எல்லாமே பார்த்துட்டு த்ராட்டில் பாடியை கழட்டி பார்த்தோம். த்ராட்டில் பாடியை கழட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்ச மேப்ஸ் அதோட ஃபுல்லாக கார்பனாக இருக்குது. ஐஏசி போகிற வால்வு எல்லாமே வந்து அப்படியே ஃபுல் கார்பனாக இருக்குது. அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் நம்ம. இது பெட்ரோல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணக்கூடாது. WD-40 இந்த மாதிரி அந்த ஐஏசி போகிற பேத்தை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி விட்டால் போதும் பக்காவாக. இதில் எப்படி கம்ப்ளைண்ட் வருதுன்னா, அந்த ஏசி போகிற பேத்தில் ஃபுல்லாக கார்பன் அடிச்சிருந்தா சரியான ஏர் போகாது, ஐட்லிங்க்கு. அந்த ஐட்லிங்க்கு ஏர் போகாதனால சரியான ஃபயரிங் இருக்காது. ஏன்னா மார்னிங் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஜின் கூலன் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். அந்த டைமில் வந்து பெட்ரோல் அதிகமாக போவாங்க. பாருங்கள் எவ்வளோ கார்பன் இருக்குது பாருங்கள். இந்த மேனிஃபோல்டு ஃபுல்லாகவே கார்பன் தான். ஆக்சுவலாக அந்த மேனிஃபோல்டே கழட்டி தான் க்ளீன் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நம்ம அப்படியே விட்டு க்ளீன் பண்ணுறோம். இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் நம்ம வந்து. இல்லைனா நம்மளுக்கு வந்து மிஸ்ஃபயர் ஆகிறது, இன்ஜெக்டர் ஃபெயிலியர் ஆகிறது, இந்த மாதிரி ஃபால்ட்லாம் வரும். த்ராட்டில் பாடியில் அதே மாதிரி மேப் சென்சார்லாம் வந்து ரொம்ப கார்பன் இருந்ததுன்னா மேப் சென்சார் ஃபெயிலியர் ஆகிடும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். இப்போ நம்ம த்ராட்டில் பாடியெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்ஜெக்டர் மட்டும் சர்வீஸ் பண்ணி மட்டும் மாட்டியிருக்கு இன்ஜெக்டரு. அதே மாதிரி இந்த கேனிஸ்டர் பாக்ஸையும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கேனிஸ்டர் பாக்ஸு சரியில்லைனா கூட நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா, கேனிஸ்டர் பாக்ஸு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து லைட்டாக வண்டி போதுன்னு போகிற மாதிரியே இருக்கும். கீழே 2 ஓஸ் வரும் பாருங்கள், அந்த ஓஸ் தான். ப்ராப்பராக வந்து இந்த வண்டிகளில் பண்ணுறோம். எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வண்டியை திரும்பி அசம்பிள் பண்ணுறோம். இப்போ அசம்பிள் பண்ணி செக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும் இதோட ஃபால்ட் நம்மளுக்கு அரெஸ்ட் ஆகிருக்கான்றது. டேங்கில் இருக்க எல்லா ஓஸையும் மாட்டிடணும். முக்கியமாக அந்த ட்ரைன் ஹோஸ்லாம் மாட்டணும். ஏன்னா அது ட்ரைன் ஹோஸ் மாட்டலைன்னா ட்ரைன் ஹோஸில் போகிற தண்ணி வந்து கீழே போகாமல் நம்ம த்ராட்டில் பாடி மேலேயே ஊற்றிட்டு இருக்கோம். கேனிஸ்டர் பாக்ஸ்லேருந்து ஒரு ஹோஸ் வரும், அதையும் மாட்டிடணும். எல்லாத்தையுமே நம்ம மாட்டியாச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ கோல்டு கண்டிஷனில் தான் இருக்குது. ஏன்னா வண்டி ஸ்டார்ட்டே பண்ணல நம்ம காலிலேருந்து. 1 டச்சில் ஸ்டார்ட் ஆகுது வண்டி. பக்காவாக இருக்குது. இப்போ பவராக இருக்க மாதிரியே இருக்குது. ஏன்னா ஏர் ஃபியூல் மிக்சர் இப்போ கரெக்டாக இருக்கும், 14:1 இருக்கும். அதனால் நம்மளுக்கு இப்போ பவராகவும் வண்டி கொஞ்சம் பவராகவும் இருக்கும், கொஞ்சம் பிக்கப்பும் அதிகமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் R15 வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.